என்னுடைய முதல் வீடியோவில் நான் எடுத்தவுடனே நான் பேசின டாப்பிக்கு டிஸ்க் பல்ஜ் தான். அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, டிஸ்க் பல்ஜ் மட்டும் இருந்தால் பிரச்சனையே கிடையாது, அது நரம்பை போய் தொட்டால் தான் அது வந்து சயாட்டிக்கா வரும்னு சொல்லியிருக்கேன். இப்போது சோஷியல் ஸ்டிக்மா மாதிரி என்ன ஆகிப்போச்சு, எல்லோரும் டிஸ்க் பல்ஜ் ஃபோன் பண்ணுறது ஃபுல்லாக L4 L5 L5 S1. அப்போ டிஸ்க் வெளியே வந்தாலே பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அங்கே தான் தப்பு. அது வெளியில் வந்து முதுகுத்தண்டு அழுத்தினா, தட் இஸ் டியூராவில் கம்ப்ரெஷன் பண்ணால் பேஷண்ட் இப்படியோ ஸ்ட்ரக் ஆகிடுவாங்க. திஸ் இஸ் அடாப்டிவ் ஸ்கோலியோசிஸ். அது வந்தால் நீங்கள் டிஸ்கை பற்றி நினைக்கணும். கால் ஃபுல்லாக சுல்லுன்னு ஒரிஜினல் சயாட்டிக்கா, தட் இஸ் ஐம் நாட் ஸ்பீக்கிங் அபவுட் சூடோ சயாட்டிக்கா. அதை பற்றி என்னோட பழைய வீடியோவில் பேசியிருப்போம். கமெண்ட்ஸ் எங்கேயாவது இங்கே தொங்கிட்டு இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அது வெளியில் வந்து சயாட்டிக் நர்வ் அழுத்துச்சு அல்லது சயாட்டிக் நர்வோடைய நர்வ் ரூட் இண்டிவிஜுவல் நர்வ் ரூட்டை ப்ரெஸ் பண்ணால் தான் அது சயாட்டிக்கா. அதை தவிர டிஸ்க் பல்ஜை பார்த்து பயப்பட வேண்டாம். இப்போ பிரச்சனை என்னென்னா, சாதாரண முதுகு வலி ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாங்க அப்படின்னா முதுகில் உள்ள போனி கம்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் சில பிரச்சனைகள் வரலாம், வேறு சில ஜாயின்ஸ்லேயும் பிரச்சனை வரலாம், டெயில் போனில் பிரச்சனை வரலாம். எவ்வளவோ விஷயம் கொட்டி கிடக்கு. எல்லா முதுகு வலிக்கும் டிஸ்க் பல்ஜு மட்டும் காரணம் அல்ல. இதை தான் நான் ஆரம்பத்துலேருந்து ஸ்ட்ராங்காக இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள் இருக்குது முதுகு வலியில் ரூல் அவுட் பண்ணுறதுக்கு. எதுக்கெடுத்தாலும் டிஸ்க் பல்ஜுனா டிஸ்க் பல்ஜை தவிர முதுகில் வேறு காம்போனண்ட்டே கிடையாதா? வெர்டிபிள் காலம் இஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ். என்ன காரத்தினாலும் தசை இருக்கும் ஏற்படலாம். இப்படி உட்காந்துட்டே இருக்காங்க, வலிக்கும், அப்படிங்கிட்டு மாறிப்பாங்க, கொஞ்ச நேரம் வலிக்கும், இப்படி மாதிரி உட்காருவாங்க, வலிக்கும். கொஞ்சம் பேர் முன்னாடி சாஞ்ச மாதிரியே உட்காந்துருப்பாங்க, சாஞ்சு உட்காந்தாலே கூட வலிக்கும்னு நினைக்கிறத தயவு செஞ்சு டிஸ்க் பல்ஜின்னு பழி போட்டு நீங்களே மாட்டிக்காதீங்க. அதுக்குள்ளே சிக்கி தவிக்கிறீங்க. இப்படி சாஞ்சாலே வலிக்குது அப்படின்னா 100% அதுக்கு டிஸ்க் பல்ஜ் காரணம் கிடையாது. ரொம்ப ஈஸியான டெக்னிக்கில் சரி பண்ணிடலாம். ஈஸியான ஆஸ்டியோபதிக் அப்ரோச்சஸில் சரி பண்ணலாம். வேறு எவ்வளவோ புது புது விஷயங்கள்லாம் வேர்ல்டு வைடாக அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. எல்லாத்துக்கும் டிஸ்க் பல்ஜு நரம்பு அழுத்துது, டிஸ்க் பல்ஜு நரம்பு அழுத்துங்கிறத தூக்கி போட்டுட்டு நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்கிற வழியை பாருங்கள். இதுக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆஸ்டியோபதியில் மட்டும் இல்லை, வேறு சில டிபார்ட்மெண்ட்லேயும் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. புரிதல், நோய் நாடி நோய் முதல் நாடிங்கிற மாதிரி டயக்னோசிஸ் டேக் அ லைஃப் டைம், ட்ரீட்மெண்ட் கேன் பி மினிட்ஸ். நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்ன நோயின்னு தெரியாமல் எல்லாத்துக்கும் டிஸ்கை நினச்சி பயந்து போய் அப்படியே முடங்கி கிடக்கிற பிரச்சனையை விட்டு வெளியில் வாங்க. நல்ல எதிர்காலம் இருக்குது. இதை ஈஸியாக சரி பண்ணலாம். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.